முடிச்சிருக்கடா நீ போய் டிரைவர் பாரு. சரிண்ணா. ஆக்சிடென்ட் பேஷண்ட் சேர்த்தது யாரு? நான் தான். நீங்க சேர்த்த அந்த பேஷண்ட்டுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். 25,000 ரூபாய் பணம் கட்டுங்க. ஹலோ, உங்களை கலெக்டர் உள்ள கூப்பிடுறாரு. கலெக்டரா? நீங்க அட்மிட் பண்ணது யாருன்னே தெரியாதா? அவர்தான் சென்னை கலெக்டர். இவர்தான் உங்களை கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாரு, மிஸ்டர் ராயன். ரொம்ப நன்றி தம்பி. வணக்கம் சார். Shall I make a move? கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துறீங்க. என் டிரைவரை குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்காரு. அதான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் தெரிஞ்சது. நீங்க குடிக்காத நல்லவரு. நீங்களும் குடிச்சிருந்தா என்ன காப்பாத்தி இருக்க முடியாது. உங்களாலதான் இப்ப இவங்க எல்லாம் என்ன உயிரோட பார்க்க முடியுது. இந்தாங்க தம்பி உங்க நகை. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களோட உதவி நான் மறக்க மாட்டேன். அந்த பத்திரிகை எடுமா. என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா வந்து முன்னாடி நின்று நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். ஏன்னா நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர். ஒரே ஒரு நாள் குடிக்காம இருந்து பாரு. சொசைட்டில உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும்னு உனக்கே தெரியும். முட்டைக்கண்ணே 3000, இங்கிட்டு ஒரு 30, அங்கிட்டு ஒரு 45, மேலே இங்கிலி 815. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி கொடுத்துருக்கா. ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. ஐயோ, பெரிய அமௌண்ட். யாராது? என்னப்பா யாரா இருந்தாலும் வட்டி கொடுக்கறப்பா, இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே. நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே. என்னடா அது நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம்லாம் போட்டுருக்க. இப்ப எங்க இருக்க, என்ன செய்யற, எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா. என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா, உங்க வட்டி குடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பிள்ளைகளுக்கு பூரா காசை வாங்கின இருந்து ஒருத்தனை கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? மறப்படா மறப்ப. நீ மறப்ப, நான் மறப்படா எழுதி வச்சிருக்காங்க பாரு. போடா போடா, நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ் தானே, மானஸ் தான். இந்தா உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டே உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். நீ ஒருத்தன் தான். ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுல தானே இருக்கு. இப்ப இதே எய்ம் பண்ற நீ? அண்ணே, உன் போன எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன், கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீன்னா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. உன்னைய மட்டும் நான் எப்படா நம்புறது? அண்ணே, நம்புனா நமக்கு நம்ப போனே. உண்மையிலே நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துட்டா ரொம்ப நல்லவனா தான்டா இருப்பேன். அதுவும் பாக்கியக்காம இல்ல, ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே போறீங்க? நான் இப்படி உங்க வந்துறவா? வாங்க வாங்க போலாம். என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி விடுங்க. கண்டிப்பானே. கொஞ்சம் உள்ள போய் துணி மணில அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துறாத. போட மாட்டோம்ல. பாவம், நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி, போமா. வாங்க போலாம். வா வா வா. வாங்க, இப்படி வாங்க. வாங்க தம்பி, வாங்க. மாப்ள, தம்பி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. என்னங்க என் காலில் போய்? தம்பி, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது 1000 நல்லவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சமம். காணாட்டியப்பா, இவங்களை நல்லா வச்சுக்க.
கல்யாணத்தை நிறுத்த சொல்ல. கல்யாணத்தை நிறுத்துங்க. நிறுத்துங்க கல்யாணத்தை. அதான் நடந்து முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் எங்க நிறுத்துறது? தாய் மாமா நான் எல்லாம் அப்புறம் கல்யாணம் நடக்கலாம். ஏன் நடத்த கூடாது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கலெக்டர் வீட்டு கல்யாணத்துல குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றீங்க. கலெக்டர் நடி கலெக்டர். கலெக்டராவே வானத்துல இருந்து நேரா பூமி குச்சத்தட. பாடி. குடிக்காம வரலாம், குடிக்காம வரலாம் மாடி. பெருசு நீயே சொல்ல ஒரு முறை வேணா. என்ன முறை? மாமா என் பேர பத்திரிகையில புற கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு இத்தனோடு போட்டுக்கிறானுங்களா? பட்டம் கட்டுற சீருக்கும் கூப்பிடல. அப்புறம் என்னடா கலெக்டர் கல்யாணம் அசிங்கப்படுத்துறான் பாரு. போடா வெளியே. யாரு என்ன போக சொல்றியா? என்னத்தான் சொல்றேன், போயிடு. என்ன பார்த்தா சொல்ற பொண்ணு? ஆமா. தாய் மாமா என்ன பார்த்தா சொல்ற? ஆமா, போடா. குடிச்சு வந்துக்கிறான்லாமா. அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பார்ட்டி கொடுக்குறீங்க? நம்ம என்ன மாதிரியே தெரியுது. இந்த கூட்டத்திலேயே தம்பி ஒருத்தராலதான் என்ன புரிஞ்சுக்க முடியும். தம்பி நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. ஐயோ, என்னங்க குடிச்சிட்டு சொல்லுங்க. குடிக்கார கையில யார் அவர்? அவர் கையில போய் பிராண்ட் பாட்டில் கொடுக்குற? தப்பு பண்ணிட்டோமா? இந்த சாக்கடை தண்ணி குடிக்கிற அளவுக்கு கேவலமான ஆள் இவர் இல்ல. இவரு உன்ன மாதிரி குடிகார குப்பைன்னு நினைச்சிட்டியா? ஒழுங்கா போயிடு. போறேன் இரு. இங்க வாடி. எந்திரிச்சு வாடிக்கிற. எனக்கு மரியாதை இல்ல இந்த கல்யாணத்துல. என்ன உட்காந்து சொந்தக்காரங்க எந்திரிச்சு எல்லாரும் வெளியே வாங்க. பாருங்க தம்பி, ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து இவ்வளவு பெரிய கல்யாண கூட்டத்தையே சங்கடப்பட வச்சுட்டான். ஆமா. ஹலோ, பாத்து போங்க சார். நீ பாத்து போமணி. ஏய், நீ ராய் தானே? உன்னை வெளியே விட்டுட்டாங்களா? மெட்ராஸ்காரி? ஆமா. மாலதி கூட வந்தவ தானே நீ? தெரியுதா? அடக்கி வாசி. இப்படித்தான் எகத்தாளமா பேசி ஒருத்தி ஒரே முட்டா மேல போய் சேர்ந்துட்டா. யார் மேல போயிட்டா? மாலதி தான். ஆடினீங்க இல்லடி, என்ன ஆட்டம் ஆடினீங்க. அடங்கிட்டீங்களா? ஆனா எனக்கு தான் வருத்தம், அவ என் கையில சிக்கலையேன்னு. மாலதி செத்துட்டான்னு உங்ககிட்ட யார் சொன்னா? அவ அப்பனும் அம்மாளும் தான். அவங்க சொன்னது சரி, அவ செத்த மாதிரிதான். அப்பா, அவ சாகலையா? உசுரோட தான் இருக்கிறாளா? ஆமா. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்கு எங்க NSS டீமுக்கு காலேஜ்ல பாராட்டு விழா நடந்தது. குடியினால சீரழிகிற சமுதாயத்தை மாத்தணும்னா உங்க ஊர்ல கள்ளச்சாராயம் விற்க கூடாது, வைன் ஷாப் இருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சா ஊர் பெண்கள் எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கி நீங்களும் எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு மனு தயாரிச்சு அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்டயும் மாவட்ட கலெக்டர் கிட்டயும் கொடுங்க. 1 மாசம் அவகாசம் தரோம், வைன் ஷாப் வேண்டாம் மூடுங்கன்னு மனு எழுதி கொடுங்க. அப்படியும் இல்லைன்னா மாலதி செஞ்சது போல காத்தவராயன் மாதிரியான கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களையும் விக்கிறவங்களையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து குண்டர் சட்டத்துல இருந்து வெளியில வர முடியாதபடி செய்யுங்க. மாலதியோட துணிச்சலை நான் பாராட்டுறேன். வெல்டன் மாலதி. தேங்க்யூ. தேங்க்யூ. போதைப் பொருளை விற்கிறதும் தப்பு, அதை வாங்கி யூஸ் பண்றதும் தப்பு. கிராமத்துல கள்ளச்சாராயத்தை ஒழிச்ச இந்த இள வீராங்கனைய மனசார வாழ்த்துறேன். இந்த அமைப்புக்கு நன்கொடைய 5 லட்சம் ரூபாயை மாலதிகிட்ட கொடுக்குறேன். வாமா மாலதி, வா. எனக்கு தலைய வெடிச்சிடும் போல இருக்குடா, கை கால்லாம் உதறுதுடா. கேக்குறத கொடுக்குறியா? உனக்கு என் உடம்பு தானே வேணும், எடுத்துக்கடா. வா குடு. ஏய், அங்க பாரு. ஏய், குடுடா, குடு. நிஷா, 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 வேண்டாம், நிஷா. ஏய், ராஸ்கல், நில்லுடா. இன்னும் ரோட் இந்த பக்கம் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. இல்ல, எனக்கு வேணும். ஷட் அப், பாடி. மேடம், எங்க காலேஜ் ஃபுல்லா ட்ரக்ஸ் மயமா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் அதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. மேடம் ப்ளீஸ், நீங்க தான் சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். குட், வெரி குட். உன்னோட இன்வால்வ்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். ஆனா ட்ரக்ஸ்ங்கிறது கள்ளச்சாராயம் மாதிரி சின்ன ஊருக்குள்ள நடக்கிறது இல்ல, மிகப்பெரிய நெட்வொர்க், இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்க இல்ல, வெரி வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் க்ரூயல் கிரிமினல்ஸ். நாங்களும் அப்பப்ப பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ட்ரக்ஸை பிடிச்சிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் we are searching the root of that.
வெரி ஷார்ட்லி அதையும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்தும் ஃபோர்சஸ் இருந்தும் ஏன் தடுக்க முடியல? முடியும், அத நாங்க பாத்துக்கிறோம். Just go and concentrate on your studies. Go.